சின்ன வயசுலேருந்தே இந்த பைக்ஸ் அண்டு இந்த பைக் ரைடெலாம் போகணும் அப்படின்ற ஒரு க்ரேஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி ஒரு பைக்கை வாங்கி அதுக்கப்புறம் நமக்குன்ட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகி நம்ம புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒரு பைக் ரைட் போகிறது ஒரு ஃபன் இருக்குது பார்த்தீங்களா, அது மஜாவாக இருக்கும். ஸோ இந்த பைக் ரைடு எப்படி இருக்குன்றத அப்படியே பார்ப்போம். இது எல்லாமே வந்து பைக் ரைடுக்கு தேவையான திங்ஸு. ரெயின் லேயரு, அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் க்ளவுஸ் ஃபார் சேஃப்டி, அதுக்கப்புறம் என்னோடய நீ பேடு, அதுக்கப்புறம் லெவல் 3 ரைடிங் ஜாக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அருணன்னா எங்கள் டீம் கூடலாம் போகிறப்ப கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து செயினுக்கு, பைக் செயினுக்கு தேவையான லூபு, செயின் க்ளீனு, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஆக்ஸார் ஹெல்மெட், என் பைக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சேஃப்டி ஹெல்மெட். அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் தேவைப்படும். இது எல்லாமே வந்து இந்த சன்ஸ்க்ரீனு, பவர் பேங்க்கு, சார்ஜரு, வேறு என்னென்ன தேவைப்படும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இது என்னது, அது ஒன்றும் இல்லை, ஃபோனில் டைம் பார்ப்பேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப நைட்டு 11 மணி, காலையில் 4 மணிக்கு நான் கிளம்பணும். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வாய்ஸை கட் பண்ணிட்டு இப்போ போடுறேன். இதுதான் தீபேஷ், புது யூடியூபர். இவர் வந்து விஷயம் யாரும் தெரியல, இதான் மோஜோ இதானா. இது ஏர்லி மார்னிங் நாங்கள் அசம்பிள் ஆன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கேருந்து அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் போனோம். அங்கே எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு இங்கே ஒரு ப்ரீஃபிங் செஷன் கொடுப்பாரு அருண் அண்ணன். ஸோ எல்லோரும் ஸ்குவாட் வைஸ் பிரிஞ்சுட்டு போவாங்க. இதை ஃபாலோட் பை நான் இந்த வீடியோவும் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். நீ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சிசி தான் கொண்டு வரணும், அந்த சிசி கொண்டு வரணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ 150 சிசியும் வரலாம், அதுக்கு மேலே எவ்வளோ சிசியும் அது வரைக்கும் வரும். எல்லாருமே ஈக்குவலாக க்ரூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி போவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொளத்தூருக்கு முன்னாடி அந்த பாடி பிரிட்ஜு கிட்ட வந்து எடுத்தோம். ஐ மீன் ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட்டு, அங்கே கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபைனல் மீட்டிங் பாயிண்ட். இங்கேருந்து எல்லோரும் ஸ்ப்ளிட் ஆகி ஸ்குவாடாக கரெக்டாக கடைசியாக டெஸ்டினேஷன் போய்ட்டு ரீச் ஆகும். இப்போது எல்லோரும் வந்து ஸ்குவாடாக பிரிஞ்சு ஒவ்வொரு 5 minutes கேப் இன்டர்வலில் வந்து ஒரு 15 பேர் ஒரு ஸ்குவாடுன்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும் ஒரு 4 பேர் தனியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ரூட்டில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து செட் ஆகலை. ஸோ யூஷுவல் ரூட்டே, இந்த ஹைவே ரூட்டே எடுத்து போவோம் அப்படின்ற மாதிரி போனோம். பட் இந்த ஸ்குவாடாக போகிறது என்னென்னா, எல்லா ஸ்குவாடுக்கும் ஒரு லீடு, ஒரு டெயில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அதே மாதிரி எல்லோரும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு போகணும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுங்களே, இந்த லேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஆந்திராக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. ஆந்திராக்குள்ளே என்டர் ஆன உடனே அந்த ஒரு சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளெயின் ஹைவேஸில் போகிறப்ப எங்கேருந்து தான் அந்த அனல் காற்று, அவ்வளோ சூடு காற்று வரும்னே தெரியாது. அவ்வளோ சூடாக இருக்கும். சரியா டிரைவிங் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பு. சாப்பிட்டுட்டு, ஆனால் இது ஒவ்வொரு டைமும் இந்த ஜாக்கெட்டு, அவுட்ஃபிட், கியர்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி மாட்டுறதுக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் டயர்டாகிடும். ஸோ நல்லா ஆந்திரா ஃபுட்டு காரசாரமாக சாப்பிட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட் அவுட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு இங்கே நிற்கிறோம். நல்லா ஒரு 2 hours கிட்டே போயிட்டோம். போனதுக்கப்புறம் நின்னா அந்த ஒரு அனல் இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக முடியல. என் பேக்கில் தண்ணி வச்சுட்டு இருந்து ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் நின்று இந்த தண்ணியை குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு போகிறது அவ்வளோ டயர்டு, சுத்தமாக முடியலை. இந்த டைம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பில்லியனாக வந்துருந்தான். ஸோ சேஞ்சுக்கு அவன்கிட்ட பைக்கை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் பில்லியனாக உக்காந்துட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு உக்காந்துருந்தேன். பட் ஆனால் சுத்தமாக உட்காரவே முடியாது. நான் தூங்கி விழுகிறேன். இந்த மோஜோ பைக்கில் மோஜோ அண்ணன் கூட உக்காந்துட்டு அவ்வளோ தூங்கி விழுகிறேன். ஏன்னா வந்து அந்த அனலில் என்னால் நேராக பார்க்கக்கூட முடியல. அந்த ஹீட் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது, செம்ம சூடு. இங்கே வந்து இந்த டைமுக்கு கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன லொக்கேஷன், மீட்டப் பாயிண்ட் மாதிரி. ஸோ எல்லா ஸ்குவாடுமே அங்கே வந்து அசம்பிள் ஆகிடுவோம். அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு சிங்கிள் ஃபைலாக டபுள் ஃபைலாக ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அகெயின் பேடப் பண்ணி எல்லாருமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிப்போம். திரும்பியும் கரெக்டாக எல்லாம் பேசிகிட்டே இருக்கோம்.
பேசி முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே மழை இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உடனே எல்லோரும் திரும்பி பேடப் பண்ணி அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி பைக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கேருந்து சிங்கிள் ஃபைலாக டு தி டெஸ்டினேஷன் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். And finally the destination has arrived. So the destination is கந்திக்கோட்டா. ஓகேவா, இதுதான் வந்து கந்திக்கோட்டாவோட என்ட்ரன்ஸ். இது எல்லாமே ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்லேருந்து இப்போ நம்ம ரைட் எடுத்தால் அப்படியே உள்ளே போனோன்னா நம்ம ஸ்டே பண்ணுற இந்த ரெசார்ட் இருக்கும். ஸோ ரெசார்ட்டில் எல்லாருமே கேம்பிங் தான். ஸோ இங்கே தான் வந்து என்ட்ரி. இங்கேருந்து நம்ம அங்கே போகணும். ஆக்சுவலி டே 2 இங்கேருந்து அப்படி எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோக்கல் சைட் சீயிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் பிளான். இப்போ தான் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். போமா லெஃப்ட்டு தான் கரெக்டா? ஆனால் இது ஃபோர்ட் என்ட்ரி தான். அது ஆக்சுவலாக இது வந்து வீடியோவில் பார்க்குறப்போ வந்து நல்லா இருந்துச்சு. லிட்டரலாக எல்லா பிளேஸுமே பழைய காலத்து ஃபோர்ட்டு. பின்னாடி வந்து ஆக்சுவலாக பெண்ணா ரிவர் ஓடுது. பெண்ணா ரிவர் வந்து இங்கேருந்து அவனுங்க பால்கனி வியூவில் என்ன வியூவில் கட்டி வச்சானுன்னு தெரில. ஆனால் வந்து இந்த கோட்டையிலேருந்து பார்க்கும்போது பின்னாடி வந்து செம்மையாக இருக்கும் பெண்ணா ரிவர். ஆக்சுவலாக ஃபோர்ட்டுக்குள்ளேயே வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ஃபோர்ட்டுக்குள்ளேயே வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். என்ன கதைன்னு தெரியல, பார்ப்போம். பட் ஆனால் ஆக்சுவலாக லிட்டரெலாம் நல்லா இருக்குது. இது வந்து ஃபோர்ட்டு மாதிரி அப்படியே ஜெயில் செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஏண்டா இதில் கூட லாவண்யா மனோகர் லவ்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேனுங்க. அவ்வளோதான், நல்லா இருக்குது லிட்ரலி. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மேலே ஏறி நடந்து வந்தால் இந்த ஃபோர்ட்டோட காம்பவுண்ட் மேலே இது ஆக்சுவலாக காற்றடிக்கும் ஓவராக. அதனால் வந்து அந்த வாய்ஸை வந்து நான் கட் பண்ணிவிட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அப்படியே ஒரு காம்பவுண்ட் சவர் மாதிரியே சொல்லலாம். பெருசாக, ரொம்ப பெருசாக இந்த ரிவரை சுற்றி இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி தான் வந்து பெண்ணா ரிவர் ஓடுது. அங்கே தான் அந்த கிளிஃபும் இருக்குது. இது எல்லாமே காம்பவுண்டு, எல்லாமே கருங்கல் அதுக்கு மேலே கட்டினது தான். அவ்வளோ ஸ்ட்ராங்கு. செங்கல் அந்த சுண்ணாம்பு கலவையா அது தானே சொல்லுவாங்க. அது மாதிரி போட்டு ஃபுல்லாக அதை வச்சுருக்காங்க. சிமெண்ட்டே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த இதுதான் மண் கலவை, இந்த சுண்ணாம்பு கலவை அதை வச்சு தான் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்போவும் அதான் மிஞ்சி இருக்குது. இன்னும் நம்ம ஊரில் எதுவுமே மிஞ்சலை. எல்லாத்தையுமே நம்ம ஊர் ஆளுங்களே வெட்டி வீடு கட்டணும் அது கட்டணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஏதோ 1-2 விட்டு வச்சுருக்காங்க. அது இருக்காங்க. அவங்க எப்போ கட்டினாங்கன்னா நிறைய ரூலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நாயக்கர்கள் கட்டினாங்கன்ற மாதிரி தான் வந்து நான் பார்த்தேன். மற்றபடி கரெக்டாக ஃபுல் கோட்டை மாதிரி தானே இது வந்து கோட்டை இல்லை, கோட்டையோட அவுட்ரு இது. ஆக்சுவலாக உள்ள தான் இன்னும் நிறைய இருக்குது. அந்த சார்மியார் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இன்னும் நிறைய இருக்குது. கோட்டையோட மெயின் அங்கே இருக்குது. இது உள்ளே வர்றது வந்து சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த ஒரு ஜெயில் செட்டப் மாதிரி தான். என்ட்ரன்ஸு செக் போஸ்ட்டு இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் உள்ளே வந்து இந்த சார்மியார் போகிற மாதிரி இருக்குது.
ஆக்சுவலாக எல்லாமே கல். இந்த பக்கம் செங்கல் இருக்குது, இங்கே இதெல்லாம் வந்து கல், கருங்கல், கடப்பாக்கல். இது கடப்பா டிஸ்ட்ரிக்ட் தானே? ஆமாம். ஃபுல்லாக வர வழியிலேயே ஃபுல்லாக பார்த்தா வந்து சும்மா ரோடு போட்டு இது பண்ணுறதுக்குலாம் கடப்பாக்கல்ல போட்டு நசிக்கிட்டு இருக்கானுங்க எல்லா இடத்துலையும். அதுக்கு நான் அங்கேயே வச்சு ஏறி இருக்கணும். இறங்க முடியல. ஃப்ரீ ஃப்ரீ இது ஃப்ரீ இது ஃப்ரீ. ஐயோ நான் வினர் வரேன். விண்மில்ஸ் எல்லாமே வந்து பிளெயின் டெரெயினில் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வந்து கொஞ்சம் பீக்கில் ஸ்டாச்சூஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கவர் ஆகாதுண்ணா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு. இது வச்சா வந்து இன்னும் ஈல்டு, பவர் ஈல்டு அதிகமாக இருக்கும் போல. இங்கே வந்து அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கும்ல, அந்த சுவரை பிடிச்சிட்டே தான் நம்ம போகணும். எனக்கு இது ஃபுல்லாகவே முள்ளு செடியாக இருக்குது. நான் ட்ரௌசர் போட்டு வரதுனால வந்து ஃபுல்லாக குத்துது எனக்கு. ப்ளஸ் இந்த காம்பவுண்ட் சுவர் மேலே நம்ம நடந்து போனால் தான் வந்து நமக்கு அந்த பக்கம் கிளிஃப் தெரியும். ஸோ அந்த கிளிஃபு கீழே தான் பெண்ணாரிவர். அந்த ஒரு இங்கே தான் ஆக்சுவலாக இதுதான் வந்து பெண்ணாரிவரோட எக்ஸாக்ட் வியூ. அந்த மேப்ஸ்லலாம் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இங்கே இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் பின்னாடி தான் வந்து நிறைய கோயிலெலாம் இருக்குது. கோயில், மஸ்ஜித்து எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே போய் பார்க்கலாம். இந்த காதையும் இந்த உடம்பையும் மறைச்சா இது வந்து காளமாடு. அப்படியே இந்த கொம்பையும் உடம்பையும் மறைச்சா யானை. ஸோ ஒரே என்னது சிற்பத்தில் 2 டபுள் இமேஜ். ஒன்றும் இல்லை, வவ்வால் ஸ்மெல்லு தான் இருக்குது. எல்லாத்தையுமே காலி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வண்டியா அவங்களா? இல்லை, எங்கள் வண்டி தான் அழகாக இருக்கு. இப்போ வந்து ஆக்டிவிட்டீஸ் இங்கே ரெசார்ட்டு கீழே வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது ராப்லிங், வேலி கிராசிங், ராக் கிளைம்பிங். சரி, ஓகே, எது என்னென்னு பார்ப்போம்.
रैपिंग नॉर्मली भाषा में हम इसके साथ क्या क्या यूज कर रहे हैं माउंटेनियरिंग इंस्ट्रूमेंट ये रोप डिसेंडर Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. I wanna hear it talking shit, fuck the drama. ஒன்ஸ் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் ஈவினிங் எதுக்கு சும்மா இருக்கலாம், திரும்பி அகைன் ஒரு லோக்கல் சைட் சீங் போவோம்னு சொல்லிட்டு நான் முன்னே நோட்டீஸ் பண்ண மாதிரி இங்கே வந்த இடம் ஃபுல்லாகவே இந்த கடப்பா சைடு இந்த கந்திக்கோட்டை கிட்ட வரப்போ நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா வந்து பிளாச்சஸில், அதாவது கொஞ்சம் மலை ரேஞ்சில் வந்து விண்மில்ஸை வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து திரும்பி மேலே போய் ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் மேலே இந்த ஏரியா. ஸோ மேலே போனால் அங்கேருந்து கீழே வந்து வியூ செம்மையாக இருக்கும். மேலே வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போகிறதா. மேலே வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஊர் தான் இருக்குது. அந்த ஊர்கிட்ட தான் போனால் வந்து நமக்கு இந்த விண்மில்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே கிட்ட போனால் நம்ம வந்து விண்மில் கீழே நின்று பார்க்கலாம். ஸோ அந்த வியூலாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான் நாங்கள் போட்டது. Quick clip, get the guns out. Dropping bodies into place till the sun's out. Can't fuck with me, so don't even try. Cause when the bullets fly, I'm the last one to die. Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. You keep it coming, I'ma send you to your mama. Pistol whip, quick clip, get the guns out. Dropping bodies into place till the sun's out. Can't fuck with me, so don't even try. Cause when the bullets fly, I'm the last one to die. திரும்பி இந்த மலையிலேருந்து இறங்கும்போது நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த ஏரியா மட்டும்தான், இந்த ரிவரை ஒட்டி இருக்கிற ஏரியா மட்டும்தான் வந்து பிளாச்சஸாக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே ஒரு மலையுமே கிடையாது. அதே மாதிரி ஊரும் வந்து ரொம்ப பிளெயினான ஒரு காஞ்சி இருக்குது. ரொம்ப டென்ஸான மரம் செடி இந்த மாதிரியும் பார்க்கல. நிறைய வந்து காஞ்சி போன இடம் தான் இருக்குது. ஐ மீன் பிளெயின் ஏரியாஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. கீழே வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்லான்றப்ப பவர் கட் ஆகி மழை வந்து மழையிலேயே நின்று எல்லோரும் சாப்பிட்டு திரும்பி தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் ஒரு 2-3 கோயில் பார்த்தோம். கிளம்பிட்டு நாங்கள் வந்து பெலூன் கேவ்ஸ் போகலான்ட்டு பிளானை போட்டோம். ஆனால் வெதர் ஃபோர்காஸ்ட்டை பார்க்குறப்ப என்ன ஆச்சுன்னா வந்து நாங்கள் போயிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும். போயிட்டு ரிட்டன் இந்த வழியில் தான் வரணும். வரப்போ மழையில் மாட்டிப்போம்னு நினச்சிட்டோம். ஏன்னா போகிறதும் வந்து நாங்கள் கடப்பா அவுட்டர் போகி ரேணிகுண்டா திருப்பதி வழியாக போகலான்ற மாதிரி பிளான் போட்டோம். டு பி ஹானஸ்ட் வந்து நான் இந்த ரோட்டில் போகிறப்ப வந்து ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணோம். ஒரு அப்படியே இந்த ஆந்திரா பஸ்ஸு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏறி ஒரு லாரியில் இடிச்சுட்டு அப்படியே விழுந்து கிடக்குறான்.
என்னன்னா வந்து எல்லாருமே ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணுறாங்க. நான் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கில் போகிறப்பயே வந்து எனக்கு பயமாக இல்லை, காட்டில் போகிறப்பெல்லாம் கூட. ஆனால் இந்த ஹைவேல இவங்க இந்த ராங் ரூட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒஸ்ட்டு டிரைவ், அதுவும் இந்த மோஃபஸில் பஸ்ஸு இவங்க எல்லாம் வந்து அநியாயத்துக்கு ஒஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க. சரி, அப்புறம் டிராஃபிக்கே ரொம்ப தூரத்துக்கு நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம பைக்கில் போனதுனால நம்மளை மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு வழியை விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டன் வரப்போ வந்து வெதர் எல்லாமே செம்ம சூப்பரு, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக தெரியல. ஸோ அப்படியே இந்த ரேணிகுண்டா ஃபாரஸ்ட் வழியெல்லாம் க்ராஸ் பண்ணி திருப்பதி வழியாக வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக இது வந்து இருந்துச்சு. யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல, இந்த பாய்ஸ் குரூப்புக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருமே பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே தான் அந்த மாதிரி பழக ஆரம்பித்தோம். இப்போ நான் தான் வந்து சின்ன பையனாக இருந்தேன். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் என்னோட ஒரு 5-6 வயசு பெரியவங்க இருப்பாங்க. என் வயசு பசங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதை விட ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட பைக்ஸ்லாம் வாங்கி ஓட்டி அவங்க கூட பழகி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பு, அவங்க கான்வர்சேஷனுக்குள்ளே நம்ம போகிறது, நம்ம கான்வர்சேஷனுக்குள்ளே அவங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான ஃபீல் இது. ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க. ஃபஸ்ட்டு ரைடு போகிறப்பே வந்து எங்கள் அம்மா பயந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் கொல்லிமலைக்கு போனேன். அப்போ வந்து அம்மா பயந்துட்டு போகணுமா வேணாமா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சேயிங் இருக்கும், 2 wheels moves your soul அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ரியல் தான். என்னென்னா வந்து பைக்கில் நம்ம போகிறப்ப நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ஒரு சீனரியான இடத்துல வந்து நம்ம நினச்ச இடத்துல நிற்கலாம், நின்று அந்த ஒரு சீனரியை ரசிக்கலாம். நம்ம எஸ்டிஆர் சொல்கிற டைலாக் மாதிரி தான் வந்து வீல்ஸ் ஆன் தி ரோட், விண்ட் ஆன் மை ஃபேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும். டு பி ஆனஸ்ட் வந்து பைக்கில் ரைட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டு. நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குவாலிட்டியான டைம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸு ட்ராவல்ஸ் இதெல்லாம் போகிறோம். ஸோ பைக் ட்ரிப்புன்றது அந்த மாதிரி தான். தனியாக நம்ம இப்படி ஒரு கேங்கு, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஒரு சர்க்கிள், அங்கே ஒரு தனி குரூப்பு எல்லோரும் போயிட்டு ஹேங் அவுட் பண்ணி சில் அவுட் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எல்லா மெமரிஸையும் கேதர் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 6 month கழித்து இன்னும் ரைடு போகிறப்ப திரும்பி அதை பற்றி பேசுகிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மாசு.